என்ன கிடக்கிறது என்று பார்க்கிறேன். ஆஹா, இது ஒரு கார் போல இருக்கிறது. நல்ல நிலையில்தான் இருக்கிறது. இதை நன்றாக சுத்தம் செய்தால் புதிது போல மின்னும். நல்ல வேளை இது கிடைத்தது. ஆதர்ஷின் பிறந்த நாளுக்கு இது ஒரு சிறந்த பரிசாக இருக்கும். அப்பா, நீங்கள் ஆதர்ஷின் பிறந்த நாளுக்கான பொருட்கள் வாங்க சென்றீர்களே, வழியிலிருந்து இந்த காரை ஏன் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்? முதலில் இதை நன்றாக சுத்தம் செய்து பாருங்கள். இது பழுதாக இருக்கலாம் அல்லவா? என் செல்ல மகளே, கடந்த சில மாதங்களாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று உனக்கு தெரியும். வேலை போன பிறகு குடும்பத்தை நடத்துவதும் மிகவும் சிரமமாகிவிட்டது. நான் பகலிரவு பாராமல் வீடியோக்கள் செய்து உழைக்கிறேன். ஒரு நாள் என் உழைப்புக்கு பலன் கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவடையும் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்கிறேன். அப்பா, நீங்கள் ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. நமக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் உழைப்பை பார்க்கும் மக்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மதிப்பார்கள். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி மகளே. நான் சோர்வாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இந்த இனிய வார்த்தைகள் எனக்கு மீண்டும் தைரியம் தருகின்றன. இப்போது பார், இந்த காரை நான் புதிது போல மின்ன வைப்பேன். அதை பார்த்து ஆதர்ஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பான். கண்டிப்பாக அப்பா, நம் வீட்டிலும் ஒரு நாள் மகிழ்ச்சியின் ஒளி பரவும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.